ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரெண்டாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெயின்டெனன்ஸ் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த அப்பாச்சி RTR 164V உடைய மெயின்டெனன்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலராக என்னென்ன மெயின்டைன் பண்ணோம் அண்ட் அக்கேஷ்னலாக என்னென்ன மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதே கிளிக் பண்ணி நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு பைக் வாங்கினா அவங்களுக்கு மோஸ்ட்லி மைண்டில் வர ஒரே கன்ஃபியூஷன் என்னன்னா, அந்த பைக்கை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா, எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்ற எல்லா கன்ஃபியூஷனும் உங்களுக்கு எல்லாருக்கும் இருந்திருக்கும். பெட்ரோல் போடுறதுக்கு மேலே மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ரொம்பவே அதிகமாக போகிற பைக்ஸ்லாம் கூட இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஸ்டார்டிங், அதாவது இந்த 1 lakhலேருந்து 2 lakhsக்குள்ளே நம்ம வாங்குகிற பைக்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே மெயின்டெனன்ஸ் லோவாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த 160cc கேட்டகரியாக இருக்கட்டும் சரி, இல்லை 100cc கேட்டகரி 125 எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போது இந்த பர்டிகுலர் RTR 164V பற்றி மட்டும் நான் சொல்லலை, பொதுவாக எல்லா பைக்ஸுக்கும் இதே மெயின்டெனன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு பைக் மெயின்டெனன்ஸ்னால் ஃபஸ்ட்டு அதிகமாக செலவு வைக்கிற ஒரே விஷயம் என்ஜின் ஆயில். RTR 164Vக்கு 1200 mlக்கான என்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சேஞ்ச் பண்ண சொல்ல 1200 mlக்கான என்ஜின் ஆயில் தான் நீங்கள் வாங்கி போகிற மாதிரி இருக்கும். TVS உடைய அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர்லேயே அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஆயில் True 4 ப்ரீமியம் ஆயில் ஃபுல்லி சிந்தட்டிக். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் இல்லை எனக்கு இன்னுமே ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் ஆயில் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக மோட்டல் இல்லைனா லிக்யூமாலி அந்த மாதிரி கம்பெனிகள் போகலாம். கேஸ்ட்ராலும் அவைலபிளாக தான் இருக்குது. எல்லாமே 900, 1000, 1100 அந்த ரேஞ்சிலே தான் உங்களுக்கு ஆயில் அவைலபிலிட்டி இருக்குது. ரேஞ்சஸ் எல்லாமே அவ்வளோதான் இருக்கும். இந்த கம்பெனி ரெக்கமெண்டட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 3000 km ஒன்ஸ் நீங்கள் என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் லாங் ரைட்ஸ் தான் அதிகமாக போவீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 3000 அப்படின்றது 4000 கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி நீங்கள் சிட்டி டிராஃபிக்கில் மட்டும் தான் ரைட் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் 2500லேருந்து 3000 km ஒன்ஸ் நீங்கள் என்ஜின் ஆயிலை மாற்றிட்டே தான் இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா அப்போ தான் என்ஜினோட லைஃப் நல்லாவே வரும். அடுத்தபடியாக செயின் லூப்பை பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. எவ்ரி 500 km ஒன்ஸ் நீங்கள் செயின் லூப் பண்ணணும். ஃபஸ்ட்டு செயினை தரோவாக க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் கெரோசின் ஆர் பெட்ரோல் ரெண்டுத்தில் எதனா ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் ஒரு ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. ஒரு துணியை வச்சு, வேஸ்ட் துணியை வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடுங்க. தொடச்சிட்டா அதுலேயே ஏகப்பட்ட டஸ்ட்டு அழுக்கெல்லாம் அதுலேயே வந்துடும். செயின் ரொம்ப க்ளீனாக இருக்கும். பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்லினே வரேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரே. செயின் ஸ்ப்ரேலாம் நிறைய நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு கேஸ்ட்ராலில் இருக்குது, மோட்டலில் இருக்குது, அண்டு நிறைய கம்பெனிகளில் OKS அப்படின்ற பிராண்டில் இருக்குது. ஸோ நிறைய செயின் லூப்ஸ் இருக்குது. எல்லா செயின் லூப்பும் ஒன்று ஒரு டைப்பில் இருக்கும். மோட்டல் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா அது ரொம்ப ஸ்பில் பண்ணணும். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் செயின் ஸ்ப்ரேவாக போக வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் லூப், அதாவது ஆயில் டைப்லேயே போயிடலாம். கிரீஸுக்கும் ஆயிலுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் பெருசாக இருக்காது, எல்லாமே சீப்பாக தான் கிடைக்கும். பட் இது ரெண்டுமே நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். செயின் ஸ்ப்ரே அளவுக்கு உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். நீங்கள் லாங் ரைட் போகிறதா இருந்தாலும் சரி, சிட்டி கம்யூட்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, செயின் லூப்புக்கு நீங்கள் கியர் ஆயில்ஸை யூஸ் பண்ணலாம். கியர் ஆயில்ஸ் அப்படின்றது ஸ்கூட்டிக்கு கியர் ஆயில்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். 90W அப்படின்ற ஒரு கியர் ஆயில் இருக்கும். அந்த கிரேட் கியர் ஆயில்ஸே நீங்கள் யூஸ் பண்ணலாம். 100 ml 150 ml அப்படின்னு சேல் பண்ணுவாங்க. ஸோ அது 80 rupees 100 rupees இருக்கும். கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். நல்ல கேஸ்ட்ரால், மோட்டல் அந்த மாதிரி கம்பெனி ஆயில்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணவாட்டி ஸ்ப்ரேவாக வாங்கும்போது 300 ரூபான்றது இங்கே 80 ரூபா தான். ஸோ உங்களுக்கு அதுலேயே சேவ் ஆகுது. அண்டு செயினோடைய லைஃபும் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் செயின் லூப்புக்கு ஆயில் யூஸ் பண்ண சொல்ல ஸ்பில் ஆகிறது அப்படின்ற விஷயம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி லைஃபும் ரொம்ப நல்லா வரும். ஸோ இது என்னோடய சஜஷன் தான். ஸோ உங்களோட விருப்பம் தான். நீங்கள் ஸ்ப்ரே அடித்தாலும் அடிக்கலாம், இல்லைனா லூப்பு நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், கியர் ஆயில் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். அடுத்தது மூணாவதாக உங்கள் பைக்கில் இந்த மாதிரி டிஸ்க் பிரேக் செட்டப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும். இந்த இடத்துல கோல்ட் கலரில் இருக்குது. ஸோ ஒரு பைக்கில் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் கேலிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பிரேக்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது. இந்த டிஸ்பிளேட்டை 2 பேடு மூலமாக வச்சு அதை பிளேட்டை வராசத்து மூலமாக ஃப்ரிக்ஷன் ஏற்படுத்தி பிரேக் ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட்டு. அந்த 2 பேடு இருக்குது அப்படின்னு சொன்னாலே, ஸோ அந்த 2 பேடுமே நீங்கள் அடிக்கடி பிரேக் யூஸ் பண்ண வேர் அவுட் ஆகி தேஞ்சு போயிடும்.
ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல 2 பிரேக் பேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் அப்புறமா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த 2 பேக் பேடும் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் திக்னஸ் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் திக்னஸ் அப்படின்ற மாதிரி. அந்த திக்னஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் பிரேக்கினோட எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னுமே தேயாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னுமே ஒரு 1000-2000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம். அப்படி இல்லை தேஞ்சிடுச்சுன்னா உங்கள் நியர் சர்வீஸ் சென்டரில் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் நான் பர்சனலாக ஒரு வாட்டி இதை நான் ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணியிருக்கேன். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக் பேடு தேஞ்சி போய் அந்த பிரேக் மெட்டல் ஒன்று இருக்கும், அது தேஞ்சி பிரேக் பிளேட்டும் போயிடுச்சு. ஸோ புது டிஸ்க் பிளேட்டு டிஸ்க் பேட்ஸ் 2மே சேர்த்து வந்து 2500 கிட்ட எனக்கு செலவு வச்சுது. ஸோ இந்த மாதிரி பெருசாக செலவு வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அப்பப்போ மாற்றிட்டே வந்தால் தான் உங்களுக்கு உங்கள் பைக்குக்கும் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னா சொல்லலாம். அண்டு இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போகுது இல்லையா. ஸோ இந்த லைன் எங்கே போகுதுன்னா பிரேக் லிவர் கிட்ட போகும். இங்கே வந்து ஒரு டப்பா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரிசர்வ் ஆயர் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரேக் அப்ளை பண்ணும்போது இங்கே இருக்கிற ஆயில் தான் வந்து ஃபுல்லாக கீழே போயிட்டு இந்த பிரேக் பேட்ஸை வந்து தள்ளும் பிஸ்டன் மூலமாக. ஸோ அந்த பிரேக் ஆயிலும் லெவல் குறைஞ்சிடுச்சுன்னா இங்கே பிரேக் பிடிக்காது. ஸோ அதனால் இங்கேயும் வந்து மினிமம் மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு லெவல் இண்டிகேட்டர் காட்டும். ஸோ அதில் வந்து மினிமம் மேக்ஸிமம் நடுவில் இருக்கா அப்படின்றத பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் பிரேக் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதுவும் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஏர்லாக் அப்படின்ற பிரச்சனை இந்த பிரேக் செட்டப்பில் வந்து அப்பப்போ வரும். ஸோ அதையும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எப்பப்போ அந்த பிரச்சனை பிரேக் பிடிக்காமல் இருக்கும், ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அமக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் எடுத்துன்னு போயிட்டு இந்த ஏர்லாக்கை வந்து எடுத்து விட்டோம்னா அது சரியாயிடும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன இஷ்யூஸும் இந்த பிரேக் செட்டப்பில் இருக்குது. உங்கள் பைக்கில் டிஸ்க் பிரேக் இல்லை, ட்ரம் பிரேக் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பிரேக் ஷூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதில் வந்து பெருசாக எந்த மாற்றமும் இருக்காது. பிரேக் ஷூஸ் மட்டும்தான் மாற்றுற மாதிரி இருக்கும். மற்றபடி இங்கே இருக்கிற மாதிரி காம்ப்ளிகேட்டட் விஷயம்லாம் அங்கே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிள் தான். அண்டு இந்த இடத்துல இவ்வளோ தான் ஃப்ரண்ட் போர்ஷனில் இவ்வளோ தான் நீங்கள் அதிகமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. டயர்ஸ் தான். அதுக்கப்புறமா டயர்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அதெல்லாம் நீங்கள் சிட்டியில் தான் யூஸ் பண்ணுவீங்க. சிட்டியில் வந்து அதிகமாக பிரேக் பிடிக்கிறது, அதிகமாக ஆக்சிலேட் கொடுத்து போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அடிக்கடி நடக்கும். ஸோ பைக்கோடைய டயர்ஸ் தான் வந்து ஈஸியாக வேர் அண்ட் டேர் வந்து ஆகும். அதனால் நீங்கள் டயர்ஸும் ஒரு கண்ணு நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி டயர்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே த்ரெட்ஸ்லாம் இருக்கும். த்ரெட்ஸ் இருக்கிற இடத்துல TWI அப்படின்னு ஒன்று இண்டிகேட்டர் மாதிரி சின்னதாக இங்கே போட்டிருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டயர் வேர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் டயரை வந்து ஒரு கிரிப்பாக ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி தான் அது அர்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்கள் டயருக்கு வந்து அது சேஃப் கிடையாது, இந்த டயர் வந்து இதுக்கு மேலே கிரிப்பாக இருக்காது அப்படின்ற மாதிரியும் அது அர்த்தம். ஸோ அதனால் அந்த டயர் வேறு இண்டிகேட்டருக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு கீழே போகுதுன்னா முடிஞ்ச வரைக்கும் டயரை வந்து மாற்றுறது பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக டயர் ஏர் ப்ரெஷர். ஏர் ப்ரெஷரை நீங்கள் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பைக்கோடைய ஓனர்ஸ் மேனுவல் புக்லேயே வந்து ஒரு டைப் ஆஃப் ஏர் ப்ரெஷர் வந்து இவ்வளோ தான் செட் பண்ணணும், ஃப்ரண்ட்டில் இவ்வளோ பண்ணணும், ரியரில் இவ்வளோ பண்ணணும், அண்ட் சோலோவாக போஸ்டில் இந்த PSI செட் பண்ணணும், பெல்லியானா போஸ்டில் இந்த PSI தான் செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதில் வந்து 29-30 PSI ஃப்ரண்ட்லேயும் பின்னாடி வந்து 32 இல்லைனா 35 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏர் ப்ரெஷரை செட் பண்ணுறது நல்லது. அப்படி செட் பண்ணால் தான் உங்களுக்கு டயருடைய வேர் அண்ட் டேர் வந்து கரெக்டாகும். அப்படி நீங்கள் ஓவராக காற்றடிச்சிங்கன்னா டயருடைய முன்னாடி பக்கம் மட்டும்தான் தேயும், சைடில் தேயாது. கம்மியாக காற்றடிச்சிங்கன்னா சைடில் மட்டும்தான் தேயும், முன்னாடி வந்து தேயாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஏர் ப்ரெஷரும் கூட உங்கள் பைக்குடைய மைலேஜ் மாறுறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் அப்படின்னா கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் பைக்குடைய லைஃப் வந்து ரொம்பவே நல்லா வரும். மற்றபடியாக பைக்குடைய பேக் சைட்லேயும் சில விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியெல்லாம் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள செயின் ஸ்ப்ராக்கெட்டை நீங்கள் பார்க்கலாம். செயின் இருக்கும், செயின் ஸ்ப்ராக்கெட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் செயின் லூப் பண்ணுறது வந்து நீங்கள் ரெகுலர் சர்வீஸில் வந்து நீங்கள் செயின் லூப் பண்ணுவீங்க. நீங்கள் லாங் டேர்மாக நீங்கள் பார்க்க சொல்ல செயின் ஸ்ப்ராக்கெட் ஆகட்டும் சரி, இல்லை செயின் ஆகட்டும் சரி, இல்லைனா முன்னாடி ஃப்ரண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட் ஆகட்டும் சரி, எல்லாமே வந்து வேர் அண்ட் டேர் ஆகும். தேஞ்சி போய் ரொம்பவே அந்த ஸ்ப்ராக்கெட்டோடைய இதுவெல்லாம் எட்ஜெலாம் ரொம்ப கூராகிடும், அப்படி இல்லைனா மொக்கையாகிடும். ஸோ அதனால் செயின் அந்தளவுக்கு கிரிப்பாக இருக்காது, செயின் வந்து ரொம்பவே சவுண்டு கேட்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம டைட் பண்ணி தான் ஓட்டு கிடப்போம். ஸோ அது கொஞ்ச நாளைக்கு தான் ஓட்ட முடியும், அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் ஓட்ட முடியாது. பிகாஸ்
செயினுடைய லைஃப் குறையுதுன்னா இப்போ பிக்கப் ஆகட்டும் சரி, மைலேஜும் ரொம்பவே ட்ராப் ஆகும். செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றும் போது ஃப்ரண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட் சின்னதாக இருக்கும் அண்ட் ரியரில் வந்து பெருசாக ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்கும். அண்ட் செயின் மூணுமே செட்டாக தான் வரும். ஸோ நீங்கள் மூணுமே செட்டாக மாற்றிக்கலாம். செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றினாலும் சரி, செயின் லூப் அடித்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலன்னா மைலேஜ் ஆகட்டும் சரி, உங்கள் பைக்குடைய இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் ஆகட்டும் சரி, எல்லாமே ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செயின் டென்ஷன். செயின் டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயினை விரலை நீங்கள் தூக்கி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சுக்கு அது வந்து ஃப்ரீயாக அது போயிட்டு வர மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப மேலே கீழே போயிட்டு வந்தால் ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்தேன்னா செயின் ரொம்பவே சவுண்ட் அதிகமாக க்ரியேட் பண்ணணும். அப்படி இல்லை ரொம்ப போக மாட்டேங்குது, வெறும் கொஞ்சம் தான் இப்படி போகுது, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்டிஃபான ஒரு ரைடிங் இது கொடுக்கும். அதாவது ரைடிங் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுற மாதிரி இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது செயினுடைய லைஃப் வந்து சீக்கிரமாக போயிடும், மைலேஜும் வந்து ரொம்பவே ட்ராப் ஆகும். ஸோ அது பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட் ஸ்பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1.5 இன்ச்சுக்கு வந்து மேலே கீழே ஈஸியாக போயிட்டு வரணும். அண்ட் அதிகமாக சவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா த பர்ஃபெக்டான ஒரு செயின் டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல என்ஜின் ஆயில் வந்து இங்கே தான் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண சொல்ல நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்களே உங்கள் வீட்லேயே அதை பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுவும் பண்ணலாம். பட் நீங்கள் வீட்டில் பண்ண போகிறீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த அப்பாச்சி 164V இந்த இடத்துல இருக்குது. சில பைக்ஸில் சில டைப்பில் இருக்கும், ஒரு சில பைக்கில் இங்கே இடத்துல இருக்கும், ஒரு சில பைக்கில் இங்கே இருக்கும். பட் இந்த ஆயில் லெவல் பார்க்குறது வந்து பொதுவாக இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கழட்டி பார்க்கும்போது மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு 2 லெவல் இருக்கும். அண்ட் அந்த 2 லெவலில் வந்து எவ்வளோ நடுவில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ நடுவில் வந்து இருக்கணும். அப்படி இல்லை மேக்ஸிமுக்கு மேலே இருக்குன்னா ரொம்ப ஆயில் அதிகமாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். அதில் வந்து வரவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆயில் வந்து அது மட்டும் பார்க்கறதுக்காக இல்லை, அதை நீங்கள் கையில் இப்படி போட்டு அந்த ரப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே அது ஃபீல் ஆகும். திக்னஸாக இருக்கா இல்லை வந்து ரொம்பவே தண்ணி மாதிரி இருக்கா அப்படின்ற வந்து. ஸோ ரொம்பவே தண்ணி மாதிரி இருந்ததுன்னா கூட ஆயில் போயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப திக்காகி கல் மாதிரி இருந்தாலும் ஆயில் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அது வந்து நார்மலாக ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கணும், அப்போ தான் அந்த ஆயில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் பிளாக் ஆகிருக்கக்கூடாது. பிளாக் ஆகிடுச்சுன்னா ஆயில் வந்து ரொம்பவே ஹீட் ஆகிருக்கு அப்படின்னும் அர்த்தம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ண சொல்ல அந்த ஆயில் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியாக என்ஜின் அப்படின்னு பார்க்க சொல்ல அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, ஃபியூல் சிஸ்டம். ஃபியூல் சிஸ்டமில் நீங்கள் பைக் வாங்கும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் BS6 வெர்ஷன் பைக் எல்லாமே இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு மேண்டேட்ரியாக கொண்டு வந்துட்டாங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் இல்லாத பைக்கே கிடையாது. இப்போ எல்லா பைக்கும் ஃபியூல் இன்ஜெக்ஷன்லாம் வந்து கார்பரேட்டர் அப்படின்னு பார்த்தா கூட கார்பரேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் தான் வருதே தவிர இந்த வெறும் நார்மல் அந்த ஓல்டு ட்ரெடிஷ்னல் கார்பரேட்டர் ஸ்டைலில் வந்து எந்த பைக்கும் இப்போ வரதே கிடையாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஃபியூல் இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 2 liters ஆஃப் பெட்ரோல் வந்து நீங்கள் இதில் வச்சுன்னு தான் இருக்கணும். ஸோ அது குறைஞ்சிடுச்சுன்னா ஃபியூல் சிஸ்டம் டோட்டலாக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சீட்டு கடியில் தான் அந்த விஷயம் இருக்குது. ஸோ சீட்டை முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ சீட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது இங்கே இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணலாம். இந்த இடத்துல ஏர் பாக்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அதாவது என்ஜினுக்கு தேவையான ஏர் இந்த இடத்துலேருந்து உள்ளே போகும். உள்ளே சுற்றி இருக்கிற ஏர் எல்லாமே ரொம்ப டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும், புகை இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த எல்லா ஏரும் வந்து உள்ளே போகும்போது இங்கே ஏர் ஃபில்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. ஸோ அது கடந்து போக சொல்ல ஏர் ஃபில்டரில் எல்லா விதமான அழுக்கும் அதில் வந்து படிஞ்சிரும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் மாற்றினா தான் என்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நுரையீரல் மாதிரி அப்படின்னா சொல்லலாம். இதை நீங்கள் ப்ராப்பராக பார்த்தனா தான் வந்து உங்கள் பைக்குடைய என்ஜின் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் ஏர் ஃபில்டர் நீங்கள் மாற்றாமல் விட்டிங்கன்னா அது போய் ரொம்ப பிளாக் கலரில் அப்படியே படிஞ்சு ஃப்யூச்சரில் காற்றே உள்ளே போகாத மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா இங்கே உள்ளே போகிற காற்று வெளியே வரும்போதும் அதே பிளாக்கில் தான் வெளியே வரும். ஸோ என்ஜினுக்கும் நிறைய பிரச்சனை வரும். 10,000 ஒரு 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் ஏர் ஃபில்டரை மாற்றுறது பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஒரே பங்க்கில் வந்து போட்டுக்கோங்க, மாற்றி யூஸ் பண்ணாதீங்க. பாரத்தில் போகிறீங்கன்னா பாரத்திலே போடுங்க, HPயில் போட்டிங்கன்னா HPலே போடுங்க. நீங்கள் வாட்டர் சர்வீஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும், நீங்கள் அடிக்கடி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அடிக்கடி பண்ண என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிகமாக தண்ணி ப்ரெஷர் கொடுத்து தான் அவங்க வாஷ் பண்ணுறாங்க. அப்படி பண்ண சொல்ல
டைமில் இந்த மாதிரி ஹெட்லைட்டு அந்த மாதிரியான ஏரியாலாம் வந்து ஓப்பன்ஸ்லாம் நிறைய ஓப்பன் கேப் இருக்கும். அதெல்லாம் வந்து தண்ணி போயிடுச்சுன்னா உள்ளே நிறைய ஒயரிங் இருக்கும். ஒயரிங்கில் தண்ணி போயிடுச்சுன்னா நிறைய எலக்ட்ரானிக் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையவே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும், அடிக்கடி பண்ணணுன்ற அவசியம் உங்களுக்கு தேவைப்படாது. அப்படி நீங்கள் வாட்டர் சர்வீஸ் பண்ணணும்னா வீட்லேயே கூட ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து நீங்களே வண்டியை தொடச்சிடலாம். இதுக்கப்புறமா வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக வண்டியை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ட பொருட்கள்லாம் வந்து ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் விற்றுட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு பைக்கோடைய கிராச் ரிமூவர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அண்ட் ஷைன் ஆகிறதுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. பைக்கோடைய ஓஜி பெயிண்ட் வந்து ஈஸியாக டேமேஜ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் அதெல்லாம் நீங்கள் பைக்கை வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி லைஃப் லாங் வரணும்னா நான் சொன்ன எல்லா டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே 5 இயர்ஸ் ஆனால் கூட சரி புதுசு மாதிரியே இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் சில விஷயங்கள்லாம் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மிஸ் பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களாம் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் உங்கள் பைக் நீங்கள் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க, பைக்கை நீங்கள் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. என்னுடைய பைக்கை பற்றி நான் சொல்லணும்னா நானும் அதே தான். நீ இப்போ சொன்ன எல்லாமே நான் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல கண்டிஷனில் பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கடைசி நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பைக்கை நீங்கள் மட்டும் ஓட்டுங்க. தயவு செஞ்சு 10 பேர்கிட்ட கொடுத்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஓட்டுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பைக் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இது உங்கள் ஓன் பைக், அதனால் நீங்கள் ஓட்டும்போது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதிகமாக ஓவர் ஸ்பீட் பண்ணாதீங்க. ஹெல்மெட் போட்டுன்னு ரைட் பண்ணுங்கள். அண்ட் லாங் ரைட்ஸ்லாம் போடுறீங்கன்னா ஃபுல் ரைடிங் கியர்ஸோட ரைட் பண்ணுங்கள். இப்போ நைட்டில் நீங்கள் ஹை பீம் போட்டுன்னு ஓட்டாதீங்க. தேவைப்படுறப்போ மட்டும் ஹை பீம் போடுங்க. அண்ட் தேவையில்லாமல் ரோட் ரேஜ்லலாம் ஈடுபடாதீங்க. எப்போவுமே சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதே கிளிக் பண்ணி தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ரெண்டுத்தோடைய லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பைக்கை பற்றின எதனா சந்தேகங்கள் இருந்தால் அங்கேயும் நீங்கள் வந்து தாராளமாக டிஎம் பண்ணலாம், ரிப்ளை பண்ணிவிடுவேன். அண்ட் உங்களிடமிருந்து விடை பெறுவது ராகுல். பை பாய்.